கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. இரு பெரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழர் குலசாமி அம்மா தோற்றுவித்து வளர்த்திட்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கட்டி காத்து வருகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பதவி சுகத்தையும் பார்த்திராத அனுபவித்திராத எங்கள் உயிரே மகேந்திரா, கழகம் காத்திட உன் உயிரை தியாகம் செய்திட்ட கழக காவல் தெய்வமே, எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழர் குலசாமி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று மக்கள் மன்றத்திலே, சட்டமன்றத்திலே, கழக மேடைகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டன் உச்சரித்த போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல, வரலாறு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற, உறுதி செய்து காட்டியிருக்கிற, உலகத்திற்கு உணர்த்தியிருக்கிற மகேந்திரா, உன் ஆன்மா சாந்தி அடையட்டும். எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் என்று உச்சரிக்கிற வார்த்தை கவர்ச்சி அல்ல, அது உணர்ச்சி. அந்த உணர்ச்சி கொந்தளிப்பிலே இப்போது விசுவாச தொண்டன் மகேந்திரா, உங்கள் உயிரை நாங்கள் இழந்திருக்கிறோம் தம்பி, உன் உயிரை நாங்கள் பறி கொடுத்திருக்கிறோம் தம்பி மகேந்திரா. இனிமேலாவது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கின்ற, ஆட்சி அதிகாரத்தை புதிதாக பார்க்கின்ற முதல்வர் அவர்களே, பதவியும் அதிகாரமும் பணத்தையும் காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச உண்மை தொண்டர்களை விலை பேச முடியாது என்பதை இந்த உயிர் தியாகத்தின் மூலமாக நீங்கள் உணர்ந்து இருப்பீர்கள். இனிமேலாவது உண்மை தொண்டர்களை விலை பேசுவதை உங்கள் கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் நடத்தி வருகிற நாடகத்திற்கு இப்போது ஒரு உயிர் பலி போயிருக்கிறது. உங்கள் கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கழகத்தின் விசுவாச தொண்டர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அதிகாரமும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலே பங்கு, ஆட்சியிலே பங்கு, பணத்திலே பங்கு, கொள்ளையிலே பங்கு என்று நீங்கள் கூத்தடிக்கிற இந்த கொடுமையை, கன்றாவி காட்சிகளை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் விசுவாச தொண்டன் தம்பி மகேந்திரன் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். ஆட்சியும் அதிகாரமும் உங்களுக்கு எப்போதும் சொந்தமாக இருக்காது முதல்வர்களே. காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். மகேந்திரன் போன்ற கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்களை கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மீண்டு எழுகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை. ஆகவே கோடிக்கணக்கான மகேந்திரன் போன்ற விசுவாச தொண்டர்கள் கொதித்து எழுந்து உணர்ச்சி பெருக்கிலே என்ன நடக்கும் என்று எங்களால் சொல்ல முடியவில்லை. கழக தொண்டர்களின் உணர்ச்சியை இனியும் தூண்டி விடாதீர்கள். இப்போதாவது நீங்கள் இந்த அதிகாரம், ஆட்சி, பதவி, பட்டம் என்று நடத்துகிற அந்த கூத்துகளுக்கெல்லாம், அந்த கூப்பாடுகளுக்கெல்லாம் முடிவுரை எழுதுங்கள், தடை ஏற்படுத்துங்கள். இல்லையென்றால் விளைவுகள் விபரீதமாக போகும் என்பதுதான் மகேந்திரன் உயிர் பறி போயிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத வெற்றிகளும் அல்ல, பார்த்திராத பின்னடைவுகளும் இல்லை. ஆகவே ஒற்றுமைக்காக உயிரை தியாகம் செய்திருக்கிற மகேந்திரா, உங்களை போன்ற விசுவாச தொண்டர்கள் எல்லோரும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற போதுதான் எடப்பாடியார் தலைமையிலே நாம் மீண்டு எழுவோம். சந்தேகம் வேண்டாம், கவலையும் வேண்டாம், வருத்தமும் வேண்டாம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு.
நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும். அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆகவே நம்பிக்கை, போர்க்களத்திலே எதை இழந்தாலும் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, விசுவாசம். மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலரும். அப்போது நீ இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை 1000 கோடிக்கணக்கான கடமைகள் உனக்கு இருக்கிறது. மகேந்திரா, உயிரை மாய்த்துக் கொள்வது தீர்ப்பல்ல, உயிரை மாய்த்துக் கொள்வது தீர்ப்பல்ல. உனக்கு கடமைகள் காத்து கொண்டிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மக்கள் சேவையை மகேசின் சேவை என்று உனக்காக கதவுகள் திறக்கப்பட இருக்கிறதே. நீ விண்ணோகம் சென்று விட்டாய மகேந்திரா, உன் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை கோடிக்கணக்கான தொண்டர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே உன்னை நேரிலே அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். உன் ஆன்மா இறைவன் காலடியிலே இளைப்பாறட்டும், ஆன்மா சாந்தி அடையட்டும்.